ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான பூரிக்கு சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவர் நைட் சன்னாவை ஊற வச்சு 5-6 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சன்னா மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் வெங்காயத்தோடவே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எண்ணெயிலே சேர்ந்து வதங்கும் போது அதோட பச்சை வாசம் போய் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கப்புறமா சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாகவே விட்டுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த தண்ணியிலேயே மசாலா கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும். உங்களுக்கு சன்னா மசாலாவோட அளவு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், மசாலா ஓரளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். மசாலாவிலேயே சன்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்க கொஞ்சம் தண்ணியும் சுண்டி வர வரைக்கும் நல்லா அடுப்பிலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தும் போது சன்னா மசாலாவோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். பாருங்கள், நம்மளோட சன்னா மசாலாவோட மிங்கிலாகி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.